நமது முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழகம் என்று வீடு வீடாக சென்று திமுகவின் சாதனைகளை விளக்குவதோடு வாக்காளர்களின் பெயர்களை பதிவு செய்வது, வாக்காளர்களின் பட்டியல் சரிபார்ப்பது, அதேபோல் அவர்களுடைய அதாவது மக்களுடைய குறைகளை கண்டறிவது, இதை பற்றியான ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஓரணியில் தமிழகம் என்பது நமது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே அவர் சொல்லுகின்ற ஒரு மெசேஜ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிஜேபி அரசு பீகார்ல ஒரு முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பீகாருடைய தேர்தல் இன்னும் 2-3 மாசத்தில் நடக்க போது 2 மாதத்திற்குள் பீகாரில் உள்ள வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை வைத்து மகாராஷ்டிராவில் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். திடீரென்று ஒரு சில பகுதிகளில் வாக்காளர்களை அதிகப்படுத்துவது, ஓட்டுப்பதிவு நடக்கிறப்ப திடீரென்று 50,000 ஓட்டு 60,000 ஓட்டு அதிகமாக செலுத்தியதாக கணக்கு காட்டுவது, இப்படியான வேலைகளை தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக் கொண்டு செய்தார்கள். இதை ராகுல் காந்தி அவர்கள் மிகவும் தெளிவாக மிகவும் ஸ்ட்ராங்காக ஒரு வாதத்தை எடுத்து வைத்தார். அவரும் பிஜேபி கவர்மெண்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. தேர்தல் ஆணையத்தையும் கேட்கிறார். ஆனால் 2 பக்கத்திலிருந்தும் இதுவரை எந்த விதமான பதிலும் அவருக்கு கிடைக்கவில்லை, மக்களுக்கும் சொல்லப்படவில்லை. இன்றளவும் மௌனம் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா அவர் கேட்ட கேள்விக்கு அவர்களால் ஒழுங்கான பதிலை தர முடியாது. தில்லுமுள்ளு செய்து மகாராஷ்டிராவில் ஆட்சியை கைப்பற்றி விட்டார்கள். அவர்கள் ராகுல் காந்தி கேட்கும் கேள்விக்கு பதில் சொன்னால் மகாராஷ்டிராவில் பிஜேபி ஆட்சி கவிழும் நிலை ஏற்படும். அதனால வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. இப்பொழுது அடுத்தடுத்து நடக்கவிருக்கின்ற தேர்தல்கள் அனைத்திலும், அதாவது பீகார் தேர்தல், மேற்கு வங்க தேர்தல், தமிழ்நாடு, கேரளா, இப்படி வரிசை கட்டி கொண்டு வருகின்ற இந்த சட்டசபை தேர்தலுக்கு இவர்கள் முன்கூட்டியே, அதே போல மகாராஷ்டிரா மாடல் அப்படின்னே சொல்லலாம், மகாராஷ்டிரா என்ன செய்தார்களோ அதையும் மற்ற மாநிலங்களில் செய்து தாம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பீகார்ல ஏற்கனவே அவருடைய அலையன்ஸ் கட்சி தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் மேற்கு வங்கத்திலேயோ தமிழ்நாடு, கேரளா போன்ற தென் மாநிலங்களிலோ அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இங்கும் பிஜேபி ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் ஏகப்பட்ட தில்லுமுள்ளு செய்வதற்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தடுப்பதற்காக எடுக்கப்பட்ட இந்த ஒரு செயல் திட்டம் தான் ஓரணியில் தமிழகம். 2003 இருந்து கணக்கெடுக்க போறாங்க. 2003 கணக்கெடுக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்கேதான் அவர்களுடைய மிகப்பெரிய அரசியல் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு அல்லது பெயர் கண்டினியூ ஆவதற்கு நாம் அவர்களுக்கு தர வேண்டிய சான்றிதழ் என்னன்னா, இதுவரைக்கும் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இதையெல்லாம் சான்றிதழா வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா ஆதார் கார்டு